வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சேஃப் ஃபோலியோ வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலெட் ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சேஃப் பால், பிட்கெட்டு, ஸோ இது மாதிரி நிறைய வேலெட் வச்சுருப்போம் இல்லையா? அது மாதிரி சேஃப் ஃபோலியோ அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு வேலெட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த வேலெட்டில் வந்து புதுசாக வரும்போது அவங்களோட நேட்டிவ் டோக்கன் வந்து நம்ம வந்து மைண்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த போஸ்ட்டு பாருங்கள், 21 hours தான் ஆகுது. நேற்று தான் போஸ்ட்டு போட்டாங்க. ஸோ நேற்று நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1000 பீப்புள்ஸ்குள்ளே தான் ஜாயின் பண்ணாங்க அதில். ஓகேங்களா? ப்ளே ஸ்டோர்லேயுமே அவ்வளோதான் இருந்தாங்க. இந்த மைனிங் யூஸருமே வந்து அதாவது 942 பீப்புள் தான் நைட்டு வரைக்குமே நான் பார்த்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க நீங்களே பாருங்கள். ஸோ இது அதே போல் இந்த ஃபாலோவர்ஸும் பார்த்திங்கன்னா 30-40 சம்திங் இருந்தது நேற்று நான் பார்க்கும்போது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து இப்போ 80 வந்திருக்கு. ஸோ இன்னும் போக போக இம்ப்ரூவ் ஆகிடும். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஸ்ப்ரவுட்னு ஒரு மைனிங் ஒன்று பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ அது 3வது ஹால்வின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு காயின் ஒன்று தான் கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது நம்ம இந்த பூஸ்ட்லாம் பண்ணாமல் அது மாதிரி ஆரம்பத்தில் அது வந்து 1 வீக் தான் ஆச்சு. அது மாதிரி இப்போ இது வந்து ஒரு நாள் தான் ஆச்சு. இது போல் வந்து சீக்கிரமாக டக்குன்னு இப்போ கொண்டு வந்துடுவாங்க. அதனால் வந்து சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது இப்போ இவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு நாளில் வந்து 12,000 பீப்புள் உள்ள வந்திருக்காங்க இப்போ வரைக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே. ஸோ பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, அவங்களே இந்த போஸ்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? சேஃப் ஃபோலியோ அதாவது பார்த்திங்கன்னா 24 hours வந்து 10,000 பீப்புள் உள்ள வந்திருக்காங்க. அதாவது அவங்களே இந்த அஃபீஷியலாக அந்த போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நாளில். சரி, ஓகே. இன்னும் போக போக எவ்வளோ யூஸர் கம்மியாக இருக்கவங்களோ அந்தளவுக்கு நமக்கு பெனிஃபிட் அதிகம். ஓகேங்களா? அதிக யூஸர் ரொம்ப அதிகமாக வந்தாங்கனாக்கா நமக்கு வந்து ரிவார்டு வந்து குறைஞ்சிரும். அந்த ஆல்வின் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம சீக்கிரமாக அந்த ஆல்வினை ரீச் பண்ணும்போது என்ன ஆகும், அடுத்தடுத்து நமக்கு வந்து இந்த ரிவார்ட் பாயிண்ட்டு கம்மியாகும். யூஸர் கம்மியாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ரொம்ப லாங் டைமுக்கு நம்ம அந்த ஆல்வின் இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் அதே ரிவார்டு நமக்கு கிடச்சிட்ருக்கோம். அதான் பெட்டர். அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? சரி, ஓகே. இது எப்படி அட்டன் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே தான் வந்து இந்த லிங்க் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்க் ப்ளே ஸ்டோர் லிங்க் இருக்கும். டவுன்லோட் ஆப்ன்ட்டு ஆப் லிங்க் கொடுத்துருப்பேன். அதுக்கு மேலே இங்கே பாருங்கள், இன்புட் ரெஃபர் கோட்னு இருக்கும். அந்த ரெஃபர் கோடை வந்து மேலே டச் பண்ணுங்கள், காப்பி ஆகிடும். ஸோ இதை கிளிக் பண்ணினா உங்கள் ப்ளே ஸ்டோரில் போகும். ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டா இங்கே வந்து ஒரு 6 நம்பரில் வந்து ஒரு பின் ஒன்று செட் பண்ணிக்கோங்க, ஒரு 6 டிஜிட்டில். ஸோ நீங்கள் யூபிஐ பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு 6 டிஜிட்டில் பின் ஒன்று செட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபேவரட்டாக. ஸோ அதுவே கன்ஃபார்ம் கேட்பாங்க, 2 வாட்டி கேட்பாங்க, 2 வாட்டி கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் கோட் நான் காப்பி பண்ண சொன்னேன் இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல மஸ்ட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரெஃபர் கோடு மஸ்ட்டு போடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டீமுக்குள்ளே என்ட்ரு ஆவீங்க. ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரியேட் வேலெட், ஆட் எக்ஸிட்டிங் வேலெட் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் க்ரியேட் வேலெட்டுங்கிறத கொடுக்கணும். ஓகேங்களா? மறந்து போய் இதை கொடுத்துடாதீங்க. இது வந்து உங்கள்கிட்ட இருக்கிற வேலெட்டை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறது. ஸோ அப்படி பண்ணக்கூடாது, புதுசாக தான் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் உங்களுக்கு வந்து உங்களுக்காக ஒரு 12 வார்த்தைகள் கொடுப்பாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து 12 வார்த்தைகள். இங்கே வந்து ப்ரீவியூ அப்படிங்கிறது பாருங்கள், இந்த கண் ஐக்கான் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி டச் பண்ணிங்கன்னா இங்கே இதெல்லாம் உங்களுக்கு இந்த வேர்டெலாம் ஷோ ஆகும். ஷோ வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை காப்பி பண்ணி ஏதோ ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட செக்யூரிட்டி பிளேஸ் எதுவோ அந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடிஞ்சால் எடுத்து வச்சுக்கோங்க. இது காப்பியும் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த பேஜ் வரும். ஓகேங்களா? அடுத்த பேஜில் என்ன வரும்னா, ஸோ இங்கே 1, 2, 3, 12 வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இந்த 12 வார்த்தைகளும் ஆர்டராக இருக்காது. அப்படியே அது அசால்ட்டாக இருக்கும், கலைஞ்சிருக்கும். அங்கங்கே 1 வந்து 4வது இடத்துல இருக்கும், 4 வந்து 3வது இடத்துல இருக்கும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மாதிரி கலைஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஷார்ட் அவுட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு என்னென்ன இருந்ததோ அந்த ஆர்டரில் நீங்கள் வந்து வரிசைப்படுத்தணும். ஓகேங்களா? இது போல் இங்கே வேர்டு கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல ஒரு கட்டமாக கொடுத்துருவாங்க. இதை ஒன்றா இங்கே 1 அப்படியே செலக்ட் பண்ணி எது உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணிங்களா அதை பார்த்துட்டு அந்தந்த வேர்டுங்களை டச் பண்ணால் இங்கே ஒன்று செலக்ட் ஆகிட்டே வரும். அது மாதிரி 12 வார்த்தையை நீங்கள் அது மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் உள்ளே போயிடுவீங்க. அவ்வளோதான், ஆப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவீங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஒரு பேனர் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, ஒரு 3 பேனர் எப்படி போயிட்டுருக்கும். அதில் வந்து இங்கே பாருங்கள் ஏர் ட்ராப்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஏர் ட்ராப்ஸுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்ருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் 12,400 பீப்புள்ஸ் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நேற்று நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன், ஒரு ஆடியோட சொல்லியிருப்பேன். 942 மெம்பர்ஸ் தான் நைட்டு வரைக்குமே இருந்தாங்க.
ஸோ ஓவர் நைட்டில் வந்து இவ்வளோ பேர் வந்து வந்திருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு இப்போது பாப்புலர் ஆகிடுச்சு, அதனால தான். சரி, ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், சேஃப் மைனிங்னு போட்டிருக்கோம். சேஃப் மைனிங் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆல்ரெடி எனக்கு இன்னும் வந்து ஒரு 5.25 மணி நேரம் டைம் இருக்குது எனக்கு. ஸோ இது முடிஞ்ச உடனே தான் எனக்கு திருப்பி என்ன பண்ண முடியும், இதில் வந்து கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த நாளுக்கு உண்டான மைனிங், அதாவது 24 ஹவர்ஸ் ஒன்ஸ் இதுக்கு இது அட்டன் பண்ணணும். அதாவது இப்படி தாங்க இருக்கும். ஓகேங்களா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இவர் சேஃப் மைனிங் பேலன்ஸ் சொல்லிட்டு இங்கே 0 இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து கிளைம் மைனிங் அப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து போட ஆரம்பிச்சிடும் கவுண்டிங். ஓகேவா, 0.5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஒரு நாளைக்கு. ஸோ இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அதை வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கலெக்ட் பண்ணால் எங்கே சேவ் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, அங்கே நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஒர்க்கு உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இது போல் இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ட்ராப் ஆப்ஷனில் உள்ள பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், கோ டு டாஸ்க்குன்னு இருக்கும். உங்களால் ரெஃபர் பண்ண முடிஞ்சுன்னா இங்கே ரெஃபருங்கிறத கிளிக் பண்ணி உங்கள் கோட் இருக்கும். இங்கே இப்போ நான் என்னோடய ரெஃபர் கோட் மாதிரி உங்கள் ரெஃபர் கோட் இருக்கும். இதை காப்பி பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கலாம். ரெஃபர் பண்ணுங்கிறது மஸ்ட் எதுவும் கிடையாது, பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பண்ணும்போது உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இது எவ்வளோ கிடைக்கும், அந்த உங்கள் மைனிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுமா என்ன இதெல்லாம் தெரியல. அது ஓகேங்களா, இப்போ சேஃப்ங்கிறது 0.1 பர் ரெஃபர் கொடுக்குறாங்க. 0.1. ஓகேங்களா, ஸோ அதோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து நம்ம போக போக தான் தெரியும். சரிங்களா, சரி, ஓகே. இப்போ இந்த கோ டு டாஸ்க்குன்னு பாருங்கள், நைட்டெல்லாம் அந்த டாஸ்க்குங்கிற பேஜ் ஒர்க் அவுட் ஆகலை. இது கொஞ்சம் இஷ்யூ இருந்தது. ஸோ இப்போ வந்து ஒர்க் ஆகுது, அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாகுது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து நான் ஆல்ரெடி காலைல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்கே பேர் ஃபஸ்ட்டு பாருங்கள், டெய்லி செக்இன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செக்இன் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சா. இந்த டாஸ்க் வந்து இது வந்து டெய்லி வரும். இது பண்ணிக்கோங்க. இந்த டாஸ்க்லாம் வந்து ஒன்ஸு தான் வரும். அடிக்கடி உள்ளே போய் பாருங்கள், ஏதாவது டாஸ்க் வந்து தான் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஜாயின் பண்ணியாச்சு நான் ஆல்ரெடி. ஓகே, இது போல் வரும் உங்களுக்கு, கங்க்ராச்சுலேஷன் அப்படி சொல்லிட்டு வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கிளைம்டு வந்து 0.3 சேஃப் காயின் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, திருப்ப ஹோம்குள்ளே போயிடுங்க. சரி, ஓகே. இங்கே பாருங்கள், நான் 3 முடிச்சிட்டேன். ஸோ இன்னும் ஒரு 3 இன்னும் ஒரு 5 இருக்குது. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதே போல் தான் ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணுங்கள். அவ்வளோதான். டெலகிராமில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவும் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிவிட்டேன். இங்கே ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே யுவர் ஹியூமனானு கேட்கும். நான் ஆல்ரெடி இது மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டேன். நீங்கள் ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அது மாதிரி ப்ரூவ் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து ஒரு சும்மா ஒரு மெசேஜ் ஹாய்னு ஒன்று போட்டு விட்ருங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு. ஏன்னா இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணாதான் அர்த்தம் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்குள்ள பாயிண்ட்ஸும் நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் வந்து ஆட் ஆகிட்ருக்கோம். ஓகேங்களா, ஆர்டிஸ்ட் ஏர் டாப்ஸ் போட்டு எவ்வளோ சேஃப் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத காட்டும். சரிங்களா, சேஃப்னா சேஃப் பண்ண நினச்சிக்காதீங்க. இதோட நேம் தான் அது, இந்த காயினோட பேர் தான் அது. எஸ்எப்பின்னு வரும். இது வந்து சேஃப். ஓகேங்களா, சரி, ஓகே. இதுதான், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். டெய்லி போகிறீங்க, டெய்லி செக்இன் இருக்கும். டெய்லி செக்இன் மறக்காமல் பண்ணிவிடுங்க. இங்கே டாஸ்க் ஏதாச்சும் இருந்தால் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோ ரொம்ப சிம்பிள். போய்ட்டு ஒரு செகண்ட் 2 செகண்டில் முடிச்சுட்டு வெளில வந்துட்டே இருக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 12 வார்த்தைகள் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்தாங்க இல்லையா, அது காப்பி பண்ண சொன்ன பாருங்கள். அந்த வார்த்தையை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லைன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு சும்மா ஒரு 1000 ரூபா கூட வந்துருக்கட்டும், அது 1000 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு காயின் உங்ககிட்ட சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் கூட அதை விட்ரால் பண்ணணும்னா அந்த கீ கண்டிப்பாக தேவைப்படும். சரியா, அது என்ன, நீங்கள் மொபைல் ஆப்பை ரீசெட் ஆகிடும், மொபைலு சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூ வந்துடும், மொபைல் தொலைஞ்சிரும், ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த கீ இருந்தால் நம்ம வேறு எந்த மொபைல் வேணால் நம்ம போய் அந்த கீ போட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த கீ வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருப்போம், ஆடியோலையும் சொல்லியிருப்போம். இந்த கீ யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. இதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஏதாவது உங்களோட ரொம்ப செக்யூரான பேஜில் நீங்கள் மட்டுமே அக்சஸ் பண்ணக்கூடிய இடத்துல அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் ஒரு பேப்பர் பண்ண டைரியில் கூட நோட் பண்ணி வச்சுங்க. உங்கள் கைப்பட வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அது சும்மா ஜீரோவாக இருக்கும். மேபி ஃப்யூச்சரில் வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் வந்தால் கூட அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் வந்து இதை மறக்காமல் வச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா, ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். ஓவரால் எல்லாமே பார்த்துட்டோம். டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அவசியம் வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதை பற்றின அப்டேட் எது வந்தாலும் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா, ஏன்னா இது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய ஏர் ட்ராப், மைனிங்கு, அப்புறம் பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் எது வந்தாலுமே நம்ம அந்த அப்டேட் எல்லாமே இங்கே தான் வரும்.
வீடியோ போட முடியாமல் எல்லாமே நம்ம இங்கே தான் போடுவோம். அதனால் மறக்காம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தான் வீடியோ மட்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.